மின்னலை பிடித்து மேகத்தை பைத்தியக்காரா சிரிச்சிட்டு இருக்க, கையில ரத்தம் வருதுடா. எனக்கு வலிலாம் இல்லடா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா ரகு. வாடா போலாம். வாடா ஐஸ் கூட போலாம். எதையும் மெதிச்ச மாதிரி இருக்கு. என்னது? ஜோசப் ஐஸ் திரும்புறா போலடா, வா மறைஞ்சுக்கலாம். இவன் வார இந்த டைம்ல தான் லவ்ல இருப்பான். இங்க எதுவுமே இல்ல. கடவுளே, எனக்காக இது வரைக்கும் ஒண்ணு கூட நான் வேண்டியதே கிடையாது கடவுளே. எப்பவுமே என்னோட ஃபேமிலிக்காக தான் வேண்டுவேன். இல்லைன்னா என் ஸ்டடீஸ் நல்லா படிக்கணும், நான் படிச்ச கொஸ்டின் வரணும்னு சொல்லிட்டு தான் வேண்டுவேன். இன்னைக்கு எனக்காக ஒண்ணு வேண்டும்னு நினைக்கிறேன் கடவுளே. அது தயவு செய்து நிறைவேற்றிடுங்க. என்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அப்படி நினைச்சுதான் சில விஷயம் நான் செஞ்சேன். ஆனா அது எதுவுமே நடக்கவே இல்லை கடவுளே. எனக்காக என்ன வேணும்னு எனக்கே தெரியல. அதையாச்சும் எனக்கு புரிய வைங்க. ஏண்டா ஜோசப்பே, என்னாச்சு? ஏன் இப்ப சுகமாயிட்டா? டே ரகு, அவளை பாரு, அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்காடா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கூட தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்ப வர வர ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. எனக்கு ஐஸ் கிடைப்பாளன்னு எனக்கே தெரியலடா. என்னால முடியலடா. அவ கிடைக்கலன்னா நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஜோசப், உன்னை விட அவளை யாருமே நல்லா பாத்துக்க மாட்டாங்கடா. நீ உண்மையா அவளை லவ் பண்ற. உன்னோட லவ்வே உன்னை சேர்த்து வைக்கொண்டா, கவலைப்படாத. உனக்கு இருக்க நம்பிக்கை கூட வர வர எனக்கு இல்லடா. அவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நான் அவன் முன்னாடி போய் நிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஓ முகத்தை அவன் முன்னாடி காட்ட போறியா? நீ போய் அவன் முன்னாடி நின்னா நீ சோஃபியாவோட அண்ணனா மட்டும் தான்டா தெரியவா அவளுக்கு. நான் எப்பவும் போல அவன் முன்னாடி போய் நிப்பலாம், அது போல போய் நிக்க போறேன். டேய் ஒரு நிமிஷம் பொறுடா, நான் சொல்றதை கேட்க கூட மாட்டறடா நீ. உன்னை ஏண்டி நான் பார்த்தேன்? ஏண்டி என் லைஃப்ல நீ வந்துட்டு இப்ப எனக்கு கிடைக்காம போறது என்னால தாங்கிக்க முடியலடி. நீ எனக்கு வேணும்டி. நீ இல்லையா நான் செத்துருவேன். ஏண்டி என் லவ் உனக்கு புரிய மாட்டுது? கடவுளே கடவுளே, எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியல. என் லைஃப்ல எது எனக்கு முக்கியம்னு தெரியல. ஆனா என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம்னு தோணுது. கடவுளே, அவங்க லைஃப்ல நான் வந்ததால தான் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க என்ன வேண்டாங்களோ அதே நிறைவேற்றுங்க கடவுளே. என்னால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அவங்க என்ன வேண்டாங்களோ, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே நிறைவேற்றுங்க கடவுளே. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் ஐசு. கவலைப்படாதீங்க, இனி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே செய்யுங்க. உங்களை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அழுதுட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிடுங்க ஐசு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இதெல்லாம் என் மனசுக்குள்ள தான் நினைக்கிறேன். உங்ககிட்ட என்னால் எதையும் சொல்ல முடியல. நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஐசு, அதுவே எனக்கு போதும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தா நானும் எங்கேயோ ஒரு மூலையில் ஹாப்பியாக இருப்பேன் ஐசு. உங்களை இதை தான் நான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். இது என்னால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிக்காம நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் நீங்கள் இப்படிலாம் அழுது சாமிக்கிட்ட வேண்டுறீங்கன்னு நினைக்கிறேன். புரியாதா? எத்தனை வாட்டிங்க என் முன்னாடி வந்து நிப்பீங்க? இதோட 5 வாட்டி. எத்தனை வாட்டி தான் உங்க முகத்தை நானே பார்க்க முடியும்? உங்களை பிடிக்கல தானே சொல்றேன். எதுக்கு தேவையில்லாம என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? எனக்கு உங்களை பிடிக்கலங்க. என்னங்க உங்களுக்கு வேணும்? எப்ப பார்த்தாலும் என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. ஒண்ணு என் தங்கச்சி வரீங்க, இல்ல எங்க அம்மா வரீங்க, இல்ல எங்க அப்பா வரீங்க. இப்போ என்ன நீங்களாவே வந்திருக்கீங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. அதுக்குன்னு என் முன்னாடி வந்து நிப்பீங்களா? கனவுல கூட வராதீங்க. நீங்க வரதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனசு வலிக்கிறது. உங்களை நான் ரொம்ப ஹர்ட் பண்றேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா அது என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. அதுக்காக பல காரணம் இருக்கு. போங்க, எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். என் கனவுல கூட வராதீங்க என் கண்ணு முன்னாடி. டேய் ஜோசப்பே, என்னடாச்சு? டேய் ஜோசப்பே, கூப்பிடுறது காதுல வில்லையா? டேய் ரகு, ரகு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. ஏ ரகு, டேய் போட்ற போறடா. என்னடா ஆச்சு? பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க. அவன் நோ சொன்னதுனால இப்ப பைத்தியங்கிட்ட புடிச்சிச்ச உனக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்? உண்மையாடா? ஆமாண்டா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான். என்னை இறக்கி விடுடா. ஏய் ஜோசப், உண்மையாவ சொல்ற? ஆமாடா ரகு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான். காலையில இருந்து அவ கனவுல நான் வந்துட்டே இருந்திருக்கேன். அவ கனவுல நிஜமாவே நான் வந்துட்டு இருந்திருக்கேன். அவ மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். ஆனா அவ என்ன வேணான்னு சொன்னதுக்கு காரணம் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி முக்கியன்றதுக்காக என்ன வேணான்னு சொல்லியிருக்காடா. இவ்வளவு நாள் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைச்சு நான் அவளை ஹர்ட் பண்றேன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்டா. இவ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்றதுனால தான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. அவ கஷ்டப்பட்டு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ண விட மாட்டேன். எனக்கும் பிடிச்சிருக்கு, அவளும் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா
ஐஸ் எனக்கு கிடைச்சிருவாடா ரகு. அப்படியாடா? ஐயோ எனக்கு ஜெப்சி கிடைச்சிடுவா. ரகு வா. இழுவா, யாரடி இந்த பையன்? தெரியலையேடி சின்ன பொண்ணு. யாரோ ஒரு பையன் ஐஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா. ஐயோ இவன் என்ன ஏதோ பிடிச்சிருக்கு என்னென்னமோ சொல்றான், என்னென்ன பேசுறான். ஐயோ என்ன நடக்குது நீங்க? ஆமாண்டி சின்ன பொண்ணு. யார் இவன்? எதுக்கு ஐஸ் கிட்ட பேசுனா? என்னமோ பிடிச்சிருக்கு அது இருக்குன்னு கத்துறான். எனக்கு ஒண்ணும் புரியலையேடி. ஐயோ அந்த அக்கா வர பாவம். இந்த ஐஸ் புள்ள என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு? இதனாலதான் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாலா? ஏய் சின்ன பொண்ணு, நீயா முடிவெடுத்துக்காத. இரு அந்த புள்ள கிட்ட கேட்போம். எனக்கு என்னமோ அந்த புள்ள ஒண்ணே சொல்லல. இந்த பையன் தான் அந்த புள்ள பின்னாடி திரியறான்னு நினைக்கிறேன். அப்படியாடி? வா வா அந்த பையனை ஃபாலோ பண்ணுவோம். இந்த பையன் யாருன்னு கூட தெரியல, வாடி போயிட போறான். இழுவா அங்க பாரு. ரகு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா ரகு. இழுவா அந்த பையலுங்க போயிட்டு வாழுங்கடி. இழுவா சீக்கிரம் ஏறு. அந்த பையப்புள்ள யாரும் கண்டுபிடிக்காம விடக்கூடாது. வா ஃபாலோ பண்ணுவோம். இழுவா அந்த பையப்புள்ள முகத்தை பாத்துரு எப்படியாச்சு. சரி சரி சின்ன பொண்ணு, போ போ வேகம் போ. சின்ன பொண்ணு வேகம் பத்தல ஓட்டு. ஓ அப்படி சொல்றியா? இரு வேகத்தை கூட்டுறேன். ஏய் சின்ன பொண்ணு, கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்றீ. நான் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம தவிக்கிறேன்டி. அதெல்லாம் முடியாது. அந்த பையப்புள்ள ஃபாலோ பண்ணி ஆகணும். கொஞ்சம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சுக்கோ. ஏய் சின்ன பொண்ணு, என்னால முடியலடி. ஐயோ அந்த பையப்புள்ளைங்க வர கண்ணு கேட்டாலும் தூரத்துக்கு போயிட்டானுங்க. வேகத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுறேன். ஏய் சின்ன பொண்ணு வேணாண்டி. சின்ன பொண்ணு என்னால முடியலடி. நான் எங்கேயாச்சும் கீழே விழுந்துருவேன் போலேடி. இழுவா எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏதாச்சும் வேகத்துல போகும்போது மட்டும் நல்லா பேசுவா இவ. இழுவா நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ. நீ நல்லா வேகமா போடி. நான் டைட்டா பிடிச்சிக்கிறேன். அந்த பையன் புள்ளைய நம்ம விடக்கூடாது. ஆமாடி. இழுவ உன் கண்ணுக்கு ஏதாச்சும் தெரியுதாடி? அடி பாவி, நானே பறந்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு பைக்கு போகுது அதான் நினைக்கிறேன். போ போ வேகமா போ புடி. டே பையில பைக்கை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்களேன். என்ன பின்னாடி ஒருத்தங்க பைக்கு ஓரமா நிறுத்த சொல்றாங்க. சின்ன பொண்ணு நிறுத்துனாங்களா இல்லையாடி? அதெல்லாம் இழுவ நிறுத்திட்டாங்க. அப்ப நீ ஏண்டி நிறுத்தாம போயிட்டு இருக்க? நிறுத்திடி, நான் பறந்துட்டு இருக்கல. மன்னிச்சிடு இழுவ. ஏய் சின்ன பொண்ணு, என்னை இறக்கி விட்டு போடி. டே பையல பைக்ல உட்காந்துட்டு இருக்க இறங்கு. டேய் நீ யாருடா? யாருன்னே தெரியல இப்படி பேசுறாங்க. மரியாதை எப்படி கொடுக்கணும்னு அவங்க வீட்டுல சொல்லி தரல போலயே. யார் அது? நீயா? நீங்களா? என்ன வேலை பாக்குற சின்ன பொண்ணு? ரோட்ல யாரு என்னன்னு தெரியாம எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? இப்படிதான் போற வர ரோட்ல பைக் எல்லாம் நிறுத்தி இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா? ஏங்க அது இல்லைங்க, கோவப்படாதீங்க. நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்றதை கேளு. அந்த அக்காவை என்ன பண்ணி வச்சிருக்க? அவங்க பாரு எப்படி இருக்காங்க. இப்படிதான் அசிங்க பண்ணிட்டு இருக்கேன். என்ன வீட்டுக்கு வா சின்ன பொண்ணு, உனக்கு இருக்கு. எங்க சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ்ங்க. ரோடுன்னு போக்குறேன். என் கூட வர ஒர்க் பண்ற ஸ்டாப் வந்திருக்காங்க, அதனால நான் முதிய போறேன். வீட்டுக்கு வா. ஏன் இல்லவ என் புருஷன் வர வீட்டுல போய் எனக்கு என்ன வேட்டு வைக்க போறான்னு தெரியலடி. இவன் வர என் புருஷன் கிட்ட மாட்டி விட்டுருவானே. சரி போதண்டி சின்ன பொண்ணு அழுதுது. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம அடி வாங்குறது என்ன புதுசா? அந்த பையன் புள்ள வர போயிட்டான், நம்ம என்ன பண்றது? ஆமாண்டி நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம போய் இப்ப ஐஸ் கிட்ட விசாரிப்போம். சரி வா போலாம். காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன் நானா நானா நானா. என்ன இவன் போக்கே சரியில்லை. ஓ இவ இங்க இருக்காளா? என்ன பேசுனா? போய் அவன் முன்னாடி சீனை போடுவோம். ஏய் காலை இடு, நான் உட்காரணும். அதான் அங்க இடம் இருக்குல்ல, அங்க உட்காரு. காலை இடுன்னா இடு. காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன் நானா நானா நானா. இவன் எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி எல்லாம் பாடிட்டு இருக்கான்? ஐயோ எங்க அண்ணன் என்கேஜ்மெண்ட், அம்மா வர என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இன்வைட் பண்ண சொன்னாங்க. இப்பயே கால் பண்ணி இன்வைட் பண்ணுவோம். முதல்ல யாருக்கு கால் பண்ணலாம்? ஐஸுக்கே கால் பண்ணுவோம். ஹலோ ஐஸு, என்னடி பண்ற? ஓ அப்படியா, வீட்டுக்கு வந்துட்டியா? ஆ இல்லடி, எங்கள் அண்ணனுக்கு சண்டே என்கேஜ்மெண்ட் வந்துடுறி, அதை இன்வைட் பண்ணதுக்காக கால் பண்ணேன். இன்விடேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன்டி. எங்கள் அத்தை பண்ணி ஜெப்சி சொல்வாள அவள் தான். கண்டிப்பாக நீ வந்துடணும்டி, உனக்கு தான் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுறேன். நீ தான் ரொம்ப முக்கியம். ஏய் ஃபோனை கொஞ்சம் கூட. ஏன் என் ஃபோனை கொடுக்கணும்? கிளம்பு நீ. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? மரியாதை ஃபோன் என்கிட்ட கொடு. எதுக்கு என்ன பற்றி பேசிட்டு இருக்க? என் ஃபோனை ஏன் கொடுக்குற? எங்க ஐஸு, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லைங்க. எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேங்க, அதுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அதே தாங்க எங்கள் வீட்லேயும் பண்ணுறாங்க. அதுலேயும் உன் ஃப்ரெண்ட் இருக்காங்களாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். சோஃபியா அவங்க அண்ணனுக்கு விருப்பமே இல்லை போல. ஏன்டா சோஃபியா வீட்டில் இப்படி பண்ணுறாங்களோ? ஐஸு புள்ள. இருக்கேன்க்கா வாங்க. இல்லைவ நேரடியாக எதையும் கேட்காத, மறைமுகமாக ஏதாச்சும் கேட்டு பார்ப்போம்.
அந்த பிள்ளைக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்லாம இருந்துச்சுன்னா தேவையில்லாம அந்த பிள்ளையோட மனசை கலைச்ச மாதிரி ஆயிடும். சரிடி சின்ன பொண்ணு. என்னம்மா பண்ற? சும்மா தாங்க இருக்கேன். இழுவ வனிதா அவங்க பொண்ணு செஞ்ச காரியத்தை கேட்டியாடி? ஆமாண்டி சின்ன பொண்ணு கேட்டேன். ஏன் அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டா? அந்த பிள்ளைக்கு அந்த கல்யாணம் பண்ற மாப்பிள்ளை பிடிக்கலையானா அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே சொல்லியிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணணும்? ஆமாண்டி, அந்த அக்காவுக்கு எவ்வளவு அசிங்கம். ஐசு பிள்ளை கேள்விப்பட்டியாம்மா இதை? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் விளங்கல. பக்கத்து வீட்டு வனிதா அவங்க பொண்ணு இருக்காளாமா. அவ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. அவங்க வீட்டில் வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணுறது அந்த அவங்க அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கா போல. என்கேஜ்மெண்ட் அப்போ அந்த பிள்ளை ஓடி போயிட்டா. அவங்க அம்மாக்கு ஒரே அசிங்கமா போச்சுமா. ஐயோ அப்படியாக்கா? இழுவ இந்த பிள்ளைகிட்ட எந்த மாற்றமும் தெரியல இழுவ. ஆமாண்டி. ஏன் சின்ன பொண்ணக்கா கீழே போயிட்டீங்க? இல்லம்மா கால் வலி, அதான் கொஞ்சம் கீழே காலை இட்டு உட்காரலான்னு வந்தேன். ஐசு பிள்ளை உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்காமா? சொல்லு. எதுவாக இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லணும்னா மறைக்காம. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைக்கா. ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? சும்மா கேட்குறம்மா. உஷாரா இரு. யார் என்ன சொன்னாலும் நம்பாத ஐசு. உனக்கு வர உங்க அம்மா கல்யாணம் பண்ணணும்னு இருக்காங்க. சரிக்கா. இழுவ போலாம் வா. இல்ல அம்மா கிட்ட சொல்லிட்டு நாங்க போறோம். சரிக்கா. இனி இழுவ நம்ம சிபிஐ வேலை பண்ணணும். ஐசு காலேஜுக்கு போகும்போது ஃபாலோ பண்ணி அந்த பையன் யாரு டீட்டெயில வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இழுவ. ஆமாண்டி சின்ன பொண்ணு. என்ன இவளுங்க ரெண்டு பேரும் கண்ணாடிலாம் போட்டுட்டு மாஸ் பிஜிஎம்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏய் சின்ன பொண்ணு. இழுவ அந்த 4 முடி வந்திருக்கா, எதையும் சொல்லாத. சரிடி சின்ன பொண்ணு. என்னடி கோயில எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுன ரெண்டு பேரும் போயிட்டீங்க? எங்க போயிட்டு வரீங்க? கண்ணாடிலாம் போட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு வந்தீங்க? நாங்க ஏதோ பண்றோம், உனக்கு என்ன வேலையை பாரு. என்னடி சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? எது செஞ்சாலும் நம்ம 3 பேரும் சேர்ந்து தானே செய்வோம். இப்போ என்ன மட்டும் கலட்டி விட்டுட்டீங்க? நாங்க எதுவும் செய்யல. வெயில் அடிக்குதுல, அதான் வெயில் தாங்க முடியாம கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். இல்ல மூச்சு காத்து கூட விடக்கூடாது. எனக்கும் வேலை இருக்குக்கோ, போறேன். என்ன இவள ரெண்டு பேரும் ஏதோ பண்றாளுங்க, ஆனா அதை என்கிட்ட சொல்ல மாட்டானுங்க. இவளுங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கத்தான் இனி ஏன் வேலை. அக்காங்க வர இப்படி சொல்லிட்டு போறாங்க. இனி அவங்க கிட்ட பேச கூட கூடாது. அவங்க வந்தாலே திரும்பிட்டு போயிடணும். ஜோசப்பே தம்பி, இன்னும் 3 நாள் தான் இருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு. யார் யாருக்கு சொல்லணுமா சொல்லிக்கோ. அம்மாக்கு வர நிறைய வேலை இருக்குப்பா. கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே.